வணக்க மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா பாண்டிச்சேரி தான் போக போகிறோம். ஸோ பாண்டிச்சேரி நம்ம எந்த வழியால் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டிமடத்தில் இருக்கோம். ஆண்டிமடத்துலேருந்து ஸ்ரீமுஷ்ணம், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மீன்சுருட்டி, வடலூர், கடலூர், பாண்டிச்சேரி. ஸோ இந்த ரூட்டில் தான் போக போகிறோம். ஸோ போகிற வழியில் வடலூரில் சத்தியஞான சபைன்னு ஒரு இடம் இருக்குங்க. அது சூப்பர் இடங்க. ஸோ அந்த இடத்த பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு தான் போவோம். ஸோ இந்த வீடியோவில் மேக்ஸிமம் சத்தியஞான சபையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நேராக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ வந்துட்டோம், சத்தியஞான சபை வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா 1972 கட்டியிருக்காங்க. ராமலிங்க சுவாமிகள்னு ஒருத்தவங்க கட்டியிருக்காங்க. இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிபேதமற்ற மத சார்பின்மை அமைதிக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்கும். மட்டும் இல்லை, இதில் சில சிறப்பம்சமும் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா வள்ளற் பெருமானாரின் அணுக்கத் தொண்டர் கல்பட்டு ஐயா. கல்பட்டு ஐயா இவர் பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளாரின் சீடர். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு 3 சீடர் இருந்தாங்க. ஸோ இவங்க 3 சீடர் ப்ளஸ் கல்பட்டு ஐயா, இவங்களோட சமாதி இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இவரோட நினைவாக இந்த நினைவிடத்தை வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை பெயிண்டிங்காகவும் வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வரவங்க ஸோ இந்த இடத்தையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சபை தோற்றுவிக்கப்பட்டப்போ அன்னதானம் போடுறதுக்காக ஸோ ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிருக்காரு. ஸோ ஒரு அடுப்பு ஏற்றி வச்சிருக்காரு. அந்த அடுப்பு இன்னுமே அணையாம இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடுப்பு தான் இதுக்குள்ள இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போ இந்த சபை தோற்றுவிக்கப்பட்டதோ ஸோ அதுல இருந்தே இந்த அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 5 வேளை அவங்க அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவுட்டர்ல பார்த்திருப்போம். அவங்க எல்லாருமே ஸோ இந்த அன்னதானத்துக்காக இருக்கிறவங்க தான். ஸோ வயதானவர்களுக்கு இவங்களே அன்னதானம் போட்டு ரெகுலரா டெய்லியும் அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம இது தமிழ்நாடு ஃபுல்லாவே வள்ளலார் அன்னதானம் கூடம்னு நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஆணிவேர் இதுதான். ஸோ இப்போ ஒரு பில்டிங் பாப்பீங்க. இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா 1993 கட்டப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்க வள்ளலார் நினைவா கட்டின இடம் தான் இது. ஸோ உள்ள பார்த்தாலே தெரியும் அவரோட போட்டோஸ் வச்சு இங்கேயுமே ஒரு அணையா தீபம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில கோட்ஸுமே இங்க எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகள்ங்க. ஸோ நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த இடத்தையும் கொஞ்சம் வந்து பாருங்க. இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா 2010 முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கட்டப்பட்ட பில்டிங் தான் இது. ஸோ இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா உள்ள போகும்போது பெரிய வளாகங்க. ஸோ அது மட்டும் இல்லாம உள்ளேயே புத்தக நிலையமும் இருக்கு. இந்த இடம் பாருங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா ஸோ வள்ளலார் எங்கெங்கெல்லாம் இருந்தாரு, அவர் என்னென்னவா இருந்தாரு அப்படிங்கறத ஸோ இந்த மேப்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலா. ஸோ இந்த வழி போறதுக்கான வழி, இதோட அட்ரஸ் எல்லாமே இதுல டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அங்க போய் அந்த இடத்த நீங்க விசிட் பண்ணலாம். இந்த இடத்த பாருங்க. இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கு. ஸோ இந்த இடம் தான் மெயின் பிளேஸுங்க. ஸோ எல்லா வீடியோவிலும் நீங்க இந்த இடத்த பார்த்திருப்பீங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோல எல்லாம் இந்த பிளேஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த இடம் ரொம்பவே அமைதியா இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு சிற்சபை, பொற்சபை அப்படின்னு 2 பிளேஸ் இருக்கும் அதுக்குள்ளவே. இதோட ஓபனிங் டைம் பாத்தீங்கன்னா 11:30ங்க. இப்போ நான் 11 மணிக்கு இங்க இருக்கேன். ஸோ அதனால ஓப்பன் டைம் இல்ல. வள்ளலார் சித்தி அடைஞ்ச இடம்னு ஒரு இடம் இருக்கு. இப்போ நம்ம அங்கதான் போறோம். ஸோ அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறவாங்க. இப்போ நம்ம வந்த இடம் பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் சித்தி அடைஞ்ச இடம்னு சொல்லுவாங்க. இது மேட்டுக்குப்பத்துல இருக்கு. ஸோ இங்க என்ன நடந்ததுன்னா, இந்த ரூம் இருக்கு பாருங்க. இந்த ரூம்குள்ள ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு உள்ள போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் கலெக்டர் வந்து அந்த லெட்டரை பார்த்துட்டு ஸோ உள்ள போய் பார்க்கும்போது அவர் சித்தி அடைஞ்சிட்டாருன்னா ஸோ அந்த இடத்துல அவர் இல்லை. ஸோ அதனால அந்த ரூமை பூட்டி ஸோ இந்த இடத்த அதுக்கேற்ற மாதிரி பில்ட் பண்ணி இந்த இடத்த அவங்க வச்சுருக்காங்க. அடுத்தது நீரோடை வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஸோ அந்த மேப்பில் பார்த்துருப்போம். நீரோடை ஒரு ஏரியா இருக்குன்னு அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த நீரோடையில் பாருங்கள். ஸோ அங்கே மீன் வளர்க்குறாங்க. மீன் பார்த்தீங்கன்னா நீரோடை ஃபுல்லாகவே இது மாதிரி மீன்கள் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த இடம். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும். நீங்கள் சத்தியஞான சபை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும். ஸோ இந்த வீடியோ நான் தனியாக வந்திருந்தால் இந்த இடத்த நான் பார்த்துருக்க முடியாது. அவங்க ஒருத்தவங்க ஸோ இந்த இடத்தெல்லாம் எனக்கு காட்டுறேன் அப்படின்னு அவங்களே முன் வந்து அவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்திருந்தேன்னா அதை மட்டும் தான் பார்த்துருப்பேன். இந்த இடம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. பட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஸோ நார்மலாக வரவங்களாம் அந்த இடத்த மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ அதை தாண்டி இவ்வளோ இடம் இருக்குது அப்படிங்கிறது ஸோ எனக்கே இவங்களை வச்சு தான் தெரியுது. ஸோ இந்த ரூட்டுக்கான லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே நேராக வாங்க, வந்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நிம்மதியாக இருக்கும்.